அனஸ்தீஷியா வந்ததுக்கு முன்னாடி சர்ஜரி எப்படி இருந்தது? இப்போ ஆபரேஷன்னா பேஷண்ட் அமைதியா தூங்கிடுவாங்க. ஆனா 1800ஸ்ல சர்ஜரினா அத லிட்ரலி ஒரு நைட்மேர். அந்த காலத்தில் அனஸ்தீஷியா இல்ல. அதனால ஆபரேஷன் நடக்கும்போது பேஷண்ட் முழு வலியையும் ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரம் பேஷண்ட்ஸ பல பேர் பிடிச்சு வைத்து தான் சர்ஜரி பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் கூட ஸ்பீடா ஆபரேஷன் முடிக்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேஷண்ட் அதிக நேரம் அந்த வலிய தாங்க முடியாது. ஆனா 1846இல் வில்லியம் டி.ஜி. மார்டன் ஈதர் கேஸ் யூஸ் பண்ணி பெயின்லெஸ் சர்ஜரியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார். முதல் முறையாக ஒரு பேஷண்ட் ஆல்மோஸ்ட் பெயினே இல்லாம ஆபரேஷனை அண்டர்கோ பண்ணினார். ஆனா மக்கள் இன்னும் அனஸ்தீஷியாவை நம்பல. அதற்கு பிறகு குவீன் விக்டோரியா டெலிவரி டைமில் குளோரோஃபார்ம் அனஸ்தீஷியா யூஸ் பண்ணினார். ஒரு குவீன் யூஸ் பண்ண பிறகு உலகமே அனஸ்தீஷியாவை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுது. ஒரு காலத்தில் சர்ஜரினா மனிதர்கள் பயந்து அழுதாங்க. இன்று அதே சர்ஜரியில மக்கள் தூங்கி எழுந்து வாழ்கிறாங்க. அதற்கு காரணம் ஒரு இன்விசிபிள் கேஸ். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க டாமோ ஃபேக்ட் ஜோன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.